அமீர் அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கான். அந்த மகனை அவங்க மனைவி ரகசியமாக வளர்க்குறாங்க தென் மாவட்டங்களில். சரி, இதுதான் செய்தியான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய சிம்பு பராமரித்து அவர் தான் மேற்பார்வையிலேயே அந்த குழந்தைய வளர்த்துட்டு வராரு. ஸோ மயிலை சிவா என்ற அந்த கேரக்டர் தான் அவர் நடிக்கிறதா ஒரு தகவல் ஏற்கனவே சொன்னாங்க. அது சம்மந்தமாக நிறைய இருக்குது. மயிலை சிவா வாழ்க்கையில் பல தாதாக்கள், வெற்றிமாறன் எத்தனை முறை காலவாதிக்கிறாருன்னு நமக்கு தெரியும், சரிங்களா? விடுதலை 1 வெற்றிமாறன் பேசப்பட்டார், விடுதலை 2 காலவாரினார், சரிங்களா? நம்ம காலம் மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி காலையும் சேர்த்து வாரினார். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். அமீர் அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கான். அந்த மகனை அவங்க மனைவி ரகசியமாக வளர்க்குறாங்க தென் மாவட்டங்களில். இது பெரிய அளவில் இன்னும் கொஞ்ச நாளில் கொழுந்து விட்டு எரிய போகுது சமூக வலைதளத்தில். என்னங்க, அமீர் எவ்வளோ நல்ல கருத்துக்கள்லாம் பேசியிருக்கார். சமீபத்தில் அவர் விஜய் குறித்து பேசுகிற கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆகுது, ஒரு நியாயமான கருத்தாகவும் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட அமீர் எதுக்காக அவருடைய மகனை அவங்க மனைவி ரகசியமாக தென் மாவட்டங்களில் வளர்த்துட்டு வராங்க. சரி, இதுதான் செய்தியான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய சிம்பு பராமரித்து அவர் தான் மேற்பார்வையிலேயே அந்த குழந்தைய வளர்த்துட்டு வராரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அந்த குழந்தையோட அம்மா, அதான் அமீரோட மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேருந்து சிம்புக்கிட்ட மகனை கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி சமுத்திரக்கலையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது ஏதோ நிஜ கதைன்னு நினச்சிடாதீங்க. இது அரசன் படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி. அரசன் படத்தில் அமீர் இருக்கிறார். எப்படி பருப்பு இல்லாமல் சாம்பார் வைக்க முடியாதோ, எப்படி மிளகு சீரகம் இல்லாமல் ரசம் வைக்க முடியாதோ, அது மாதிரி வெற்றிமாறன் படத்தில் அமீர் இல்லாமல் வெற்றிமாறன் படம் இல்லை, அப்படி ஒன்று ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அரசன் படத்தில் அமீரும் இணைகிறார். ஏற்கனவே விஜய் சேதுபதி இருக்கிறார். இப்போ அவர் இல்லை, போயிட்டார், திருப்பி வந்துட்டார் அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டே இருந்தது. விஜய் சேதுபதி படத்தில் இருக்கிறார், அமீரும் படத்தில் இருக்கிறார். அமீர் உங்களுக்கு தெரியும், பைசன் படத்தில் பாண்டியராஜன் கேரக்டர், அதாவது பசுபதி பாண்டியன் கேரக்டரில் உண்மையிலே அந்த கேரக்டர் ரொம்ப கரெக்டாக பொருந்திருந்தார். நல்லாவும் இருந்துச்சு அந்த காட்சி. நல்லா படம் எடுக்கப்பட்ட காட்சியும் சரி, அமீருடைய அந்த ஒரு பாட்டும் நல்லா தான் இருந்தது, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இப்போ இந்த படத்தில் ஏற்கனவே வடசென்னையில் இருந்த அந்த அமீர் அமீரும் ஆண்ட்ரியாவும் கணவன் மனைவி. இப்போ தான் அந்த ஆண்ட்ரியா என்ன சொல்லியிருக்காங்க, அமீர் தன்னுடைய நண்பர்களால் அவருடைய கொல்லப்படுவார், அவர் வாழ்க்கையை சீரழிஞ்சிடும். ஆண்ட்ரியாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அமீருக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் பிறந்த ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை அதுதான் மகன். அந்த மகன் தான் தென் மாவட்டங்களில் சிம்புக்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறாங்க. சிம்புவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், படத்துலேயும் கல்யாணம் ஆகாதவர், நிஜத்துலேயும் கல்யாணம் ஆகாதவர் தான். அவர் அந்த குழந்தைய வளர்க்குற பொறுப்பை எடுத்துக்கிறாரு. ஆனால் அந்த குழந்தை எப்படி இருக்குன்றது தான் ஒரு கேள்வி. சொல்லுவாங்களே, இந்த $1 மில்லியன் கொஸ்டின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிம்பு வளர்க்குற புள்ள எப்படி இருப்பான்? சிம்புவுக்கே இங்கே எவ்வளோ பேர் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பேர் எப்படி வந்ததுன்னு தெரில. சிம்பு வளர்க்குற புள்ள எப்படி இருக்கும்? நான் நிஜத்தில் சொல்லுங்க, படத்தில் சொல்கிறேன், அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ மயிலை சிவா என்ற அந்த கேரக்டர் தான் அவர் நடிக்கிறதா ஒரு தகவல் ஏற்கனவே சொன்னாங்க. அது சம்மந்தமாக நிறைய இருக்குது. மயிலை சிவா வாழ்க்கையில் பல தாதாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த படம் பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசுகிறாங்க. சரி, எதுவுமே நம்ம நம்பி பேசிட முடியாது. ஏன்னா அப்படி தான் நம்பி பேசி நம்ம கெடுறோம். ஏன்னா நம்ம ஒரு கற்பனையில் வளர்த்துக்கிறோம். ஐயோ, இது வெற்றிமாறன் படமாச்சேன்னு. வெற்றிமாறன் எத்தனை முறை காலவாதிக்கிறாருன்னு நமக்கு தெரியும், சரிங்களா? விடுதலை 1 வெற்றிமாறன் பேசப்பட்டார், விடுதலை 2 காலவாரினார், சரிங்களா? நம்ம காலம் மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி காலையும் சேர்த்து வாரினார், சரிங்களா? நல்லபடியாக படம் முடிஞ்சு வரட்டும். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், இந்த படமாவது இந்த பார்ட்டோடு முடியணும். ஏன்னா வெற்றிமாறன் படம் எடுத்தாலே உங்களுக்கு தெரியும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இது ஏற்கனவே அரசன் படத்தோட பார்ட் 2ன்னு பேசப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை இது முந்தைய கதை, இது
வடசென்னைக்கு முந்தைய பாகம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஒரே பாகம் எடுத்து அந்த தயாரிப்பாளர் தானு அவர்களை வாழ வைக்கணும். ஏன்னா சினிமா இன்றைக்கி வந்து வாழ்ந்துட்டு இருக்குதுன்னா தமிழ் சினிமா, அதுக்கு தானு அவர்கள் காரணம். எவ்வளோ தான் தோல்வி, எவ்வளோ தான் வீழ்ச்சி, எவ்வளோ தான் நஷ்டம் எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தமிழ் சினிமாவை ஒரு தாங்கி பிடிக்கிறாரு. அவர் நல்லா இருக்கணுன்றதுக்காகவாவது கொஞ்சம் தயவு செய்து வெற்றிமாறன் ஒரே பாகத்தோடு முடிக்கிறது நல்லதாக இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ அடுத்த கட்டமாக வந்து அமீர் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இல்லையா, அது உள்ளபடியே வந்து நான் மனப்பூர்வமாக நான் பாராட்டுறேன். நல்ல கருத்து. குடும்பத்தை வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு, பொண்டாட்டி பிள்ளைகளை நடு ரோட்டில் விட்டுட்டு மகளிர் கூட்டத்தை நடத்த போறிய, உனக்கு தகுதியான்னு கேட்டார். அவர் என்னுடைய லாங்குவேஜில் இல்லை, அவர் நாகரிகமாக கேட்டார். அது உள்ளபடியாக வந்து பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அமீர் மீது ஒரு பார்வை வந்து இருக்குது. சரி, அந்த பார்வை வந்து சினிமாவுக்கும் உதவுமானா நிச்சயமாக சினிமாவுக்கும் உதவும். இப்போ சமீபத்தில் வந்து அமீர்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு பேசும் பொருளாகுது. மக்கள் வந்து அதை கவனிக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பாராட்டும் செய்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெஸ்ட் ரோல்களில் வந்து நடிக்கணும். அது கதாநாயகன் நடித்தாலும் நமக்கு ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. நமக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. வாய்ப்பு வந்தால் தாராளமாக நடிக்கணும். ஆனால் நிறைய வந்து ஒரு பீரியடில் இவர் இருந்தார் இல்லையா, ராஜ்கிரண் இருந்தார்ல, அந்த மாதிரி வந்து அமீருக்கான அந்த ஸ்கோப் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து இந்த பெயரை வந்து இருக்கிற பேரை வந்து நல்லபடியாக தக்க வச்சுக்கணும். பருத்தி வீரன்ற ஒரு சமூக நீதிக்கான படத்தை கொடுத்தவர். சமூக நீதிக்கான பாடம், அது படமே கிடையாது, ஒரு அற்புதமான படம். அது மாதிரி வந்து நிறைய படங்கள் வந்திருக்கணும். ஆனால் வந்து அது காலப்போக்கில் அவர் வந்து கமர்ஷியலாக போயிட்டார். கமர்ஷியல் தாண்டி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். ஒரு நீண்ட கேப் இருக்குது அமீருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இது போன்ற படங்களில் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் வராரு. எப்படி வந்து பாண்டியராஜன் கேரக்டரில் வந்து பைசனில் இருந்தாரோ அது மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படமும் பேசப்படும் நினைக்கிறேன். அரசன் படமும் வந்து அமீருடைய ரோல் வந்து பேசப்படும். விஜய் சேதுபதி என்ன ஆவார்ன்றது வேறு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதியும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாருன்றாங்க. அவர் வந்து ஒருவேளை வீரமணி, அதாவது அயோத்தியா குப்பம் வீரமணி ரோலில் நடிக்கிறாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அது தெரிய வரல. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து அமீரும் உள்ளே வர்றதுனால பெரிய ஒரு காம்படிஷனே இருக்கும் போல இருக்குது. இவங்க போட்டியில் சிம்பு என்ன ஆவார் தெரில, சிம்பு எப்படி என்ன கதியாக ஆவார்னு தெரில. ஏன்னா ஏற்கனவே சிம்பு வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் தக் லைஃப்பில். இவங்ககிட்ட இந்த கமல்கிட்ட வந்து மாட்டி தப்பிச்சு வெளியே வந்தார். மறுபடியும் இதில் போய் ஏதாவது சிக்கிடுவாரான்ற அந்த ஒரு பதற்றமும் இருக்க தான் செய்யுது சிம்பு ரசிகர்களுக்கு. ஏன்னா நடிப்பில் வந்து இவங்கெல்லாம் அசுரன்கள். இந்த அசுரன்கள்கிட்டேருந்து அரசன் எப்படி தன்னை காப்பாற்றிப்பாருன்னு தெரில. பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.